நாட்டின் புதிய அரசியல் பயணத்தின் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு பல நிகழ்வுகள் நடைபெற்றன. காலிமுகத்திடலில் உள்ள பண்டாரநாயக்க சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்தாபகர் SWRD பண்டாரநாயக்கவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே மஹலேகம் துமிந்த திசாநாயக்க மැතිතුමනි ඔබතුමන් இதேவேளை நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவின் தலைமையில் அமைச்சரவை வளாகத்தில் விசேட நிகழ்வுகளும் நடைபெற்றன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களின் முதல் வருட பூர்த்தியை கொண்டாடுகின்றோம். අප අද කටයුතු කරේ පැලයක් ඉඳලා ඊට පස්සේ චාම්මට්ටට අපේ කාර්යාලයට ඇවිල්ලා තමගේ සාමාන්‍ය කාර්යභාරය කිරීම. අපිට අවශ්‍ය වෙන්නේ මතක් කරන්න අවුරුද්දට ඉස්සෙල්ලා ලැබුණ දායදේ මොකක්ද? ஒரு வருடத்திற்கு முன்னர் கிடைத்த ஒத்துழைப்பினை நாங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்து சவாலினை வெற்றி கொண்டோம். வெற்றி கொள்ள முடியாது என்று ஒன்றுமில்லை. அதேபோல் இந்த நாட்டினை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது என்றில்லை. அனைவரும் விளக்கேற்றி முதல் வருட பூர்த்தியினை கொண்டாடும் இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டு மக்களுக்காக சேவை செய்வதற்கு முன்வருவோம். පළවෙනි අවුරුද්ද සමරන අවස්ථාවේදී චාම් මට්ටමට කරන අවස්ථාවේදී අප ඔක්කොම එකතු වෙලා රටේ ජනතාව වෙනුවෙන් අපි එකතු වෙලා වැඩ කරන්න අපි මුල් වෙමු. கொழும்பு கொச்சிக்கடை பொன்னம்பல வாணேஸ்வரர் ஆலயத்தில் மீள்குடியேற்ற இந்து மத விவகாரம் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் DM சுவாமிநாதன் தலைமையில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. நல்லாட்சி அரசாங்கத்திற்கு ஆசி வேண்டி விசேட பூஜைகள் இடம்பெற்றன. கௌரவ ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய முதலாவது வருட பூர்த்தியை நாங்கள் ஸ்ரீ பொன்னம்பலவானேஸ்வரர் கோவிலிலே தேவஸ்தானத்திலே ஒரு பூஜையோடு நிறைவேற்றுகின்றோம். இந்த ஒரு வருட காலத்திலே உண்மையாக ஒரு மதமலர்ச்சி தான் நடந்திருக்கின்றது. இலங்கையிலே வெள்ளி திரை ஒன்று எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்றது. அது திருவாளர் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களுடைய ஸ்தாபத்திற்கு பிறகுதான் இலங்கையிலே ஒரு முன்னேற்றம் வந்திருக்கின்றது என்பதை நான் கூற விரும்புகின்றேன். வடகிழக்கு மாகாணத்திலே வாழும் தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு விடுவியை கொடுத்து இந்த வருடம் இன்னும் வருடங்கள் வர முன்பு இந்த இலங்கை ஒரு சுபீட்சம் பெற்ற ஒரு நாடாக இருக்கும் என்பதை வேண்டிக் கொண்டு ஜனாதிபதியின் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஊற்றங்கரை பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இதேவேளை முல்லைத்தீவு கிஜ்ராபுரம் ஜும்மா பள்ளி வாசலில் விசேட துவா பிரார்த்தனை இடம்பெற்றது. நல்லாட்சி அரசாங்கத்தின் ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு திருகோணமலை உவர்மலை கடற்கரையில் மரக்கன்றுகள் நாட்டப்பட்டன. இதேபோல கல்முனை தரவிசித்து விநாயகர் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிவாசலில் துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. ஜனாதிபதிக்கு ஆசி வேண்டி மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன.